ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபைன் வைன் மால் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு டேரெக்டாக மேனேஜர்கிட்டேருந்து லிங்க் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதில் ஐடி ஃபயரிங் இஷ்யூஸ் இருக்காது அப்படின்றத நம்பி தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ ப்ராடக்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நிலாங்கிற அட்மினுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். லிங்க் கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உங்களோட பேர், ஏஜ், இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற இந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு ஆப்போட பேர் சொல்லி லிங்க் கேளுங்க. சரியா? இந்த ஆப்போட விட்ராவல் வந்துட்டு வெரிஃபை ஆச்சு. இதை நான் கொஞ்சம் நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. மேனேஜர் சைடு சப்போர்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போது ப்ராடக்ட் வந்து இதில் வந்து நிறைய சீரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த சீரிஸ் மட்டும்தான் எலிஜிபிள் வாங்குறதுக்கு. அடுத்து VIP 1, 2, 3லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கீழே டீம் இருக்கணும். டீம் இருந்தால் மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். அதுக்கெலாம் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 699 ரூபா. டெய்லி இன்கம் வந்து 27 ரூபா. வேலிடிட்டி வந்து 40 நாள். டோட்டல் இன்கம் வந்துட்டு 1118 ரூபா இருக்குது. அடுத்தது 3600 ரூபா. டெய்லி இன்கம் 156 ரூபா. வேலிடிட்டி வந்து 40 நாள் இருக்குது. அடுத்து வந்து 5800 ரூபா இருக்குது. டெய்லி இன்கம் 261. வேலிடிட்டி 40 நாள் இருக்குது. அடுத்தது 7200 ரூபா இருக்குது. டெய்லி இன்கம் 327 ரூபா. அதுவும் வேலிடிட்டி 40 நாள் தான். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 13200 ரூபா இருக்குது. டெய்லி இன்கம் 620. வேலிடிட்டி 40 நாள். ஸோ அடுத்தது 24500 ரூபா. ஸோ இதுக்கு மேலே இதில் போகலை. அடுத்து இருக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து டீம் இருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் VIP 1 வந்து போடலாம். VIP 1 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு மினிமம் 8 பேர் இருக்கணும். 8லேருந்து 20 பேர் இருந்தால் நீங்கள் VIP 1க்கு வருவீங்க. ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு கீழே இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம். இதில் மேக்ஸிமம் 27,900 ரூபா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 20லேருந்து உங்களுக்கு ஒரு 50 பேர் கிட்ட தேவைப்படும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் VIP 2வில் இருக்க ப்ராடக்ட் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 150 பேருக்குள்ளே உங்களுக்கு டீம் இருந்துச்சுன்னா VIP 3யில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும். VIP 4 வந்துட்டு இன்னும் ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணல. சரியா? ஸோ நீங்கள் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக சிசிக்கிட்டேருந்து லிங்க் வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஆப் வந்து இந்த ஐடி ஃபயரிங் அப்படின்னு சொல்கிற அந்த பீரியடை தாண்டிடுச்சு. அதனால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக செகண்ட் ப்ராடக்ட்டு இல்லை தேர்ட் ப்ராடக்ட்டு, ஏன் இந்த 7000 ரூபா ப்ராடக்ட்டு 13000 ரூபா கூட போட்டுக்கலாம். பட் இந்த 13000 24,000லாம் போடுறீங்கன்னா தயவு செஞ்சு டீம் கொடுக்க முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க. சரியா? அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேரையாச்சும் ஜாயின் பண்ணி விடுங்க. அப்படி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கும் போட்ட இன்கம் வந்து சீக்கிரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். என் டீமும் வந்துட்டு மொத்தமாக வந்து க்ரோ ஆகும்போது டீமுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கும். சரியா? ஸோ எப்போவுமே கொஞ்சம் ப்ராடக்ட் அதிகமாக போடுறீங்கன்னா ஒரு 4-5 பேரை மினிமம் ப்ராடக்டையாச்சும் சேர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்துட்டு இதில் விட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் விட்ராவல் 110 ரூபா. டேக்ஸ் வந்து 5% தான். பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரீசார்ஜ் இருக்குது பாருங்கள். இதில் போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்கள் இன்கம், ரீசார்ஜு, விட்ராவல் இதெல்லாம் காட்டும். ஓகேவா? அடுத்தது இந்த ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. இது வந்து இதில் ஒர்க் ஆகாது. நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மேனேஜர் நம்பர் தரேன். மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு வெல்கம் போனஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது அஃபிஷியல் குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் கோடு கொடுப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட் கோடை இங்கே கிஃப்ட் கோடு இருக்கு இல்லையா, இதை என்ட்ரு பண்ணி இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி டீம் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்தீங்கன்னா இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் இருக்கும். ஸோ இந்த QRs கோடை ஸ்கேன் பண்ணியும் உங்களுக்கு லிங்க் எடுக்கலாம். இல்லைனா அந்த ஷேர் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் காப்பி ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் காப்பி பண்ணுற லிங்க் வந்து கிளிக்கபிளாக இல்லை. அதாவது இப்போ நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிளிக் பண்ணால் போகாத மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி க்ரோம் ப்ரௌசரில் இந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து யாரையாச்சும் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வைட்டுக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும். அதாவது அவங்க இந்த மினிமம் ப்ராடக்ட் போட்டாங்க அப்படின்னா இந்த 699 இருக்கு இல்லையா, இது அவங்க போட்டாங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரும். சேம் டேயில் நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 பேரை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறீங்கன்னா 100, 150, 200, 250, 300 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் போனஸ் வரும். இல்லை அடுத்தடுத்த நாள்னா அது அந்த மாதிரி கண்டினியூஸாக வராது, 100 ரூபா தான் வரும். சரியா? அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் போனஸ் வந்து உங்களுக்கு 200 ரூபா வரும். சேம் டேயில் போட்டிங்கன்னா 200, 300, 400 அந்த மாதிரி வரும்.
அடுத்த ப்ராடக்ட்டுக்கு ரூ. 300 இன்விடேஷன் போனஸ் வரும். ஸோ அந்த மாதிரி 100 ரூபாயா உங்களுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மேனேஜர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் அனுப்புவாங்க. அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கீழே டீம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஆப் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அமௌண்ட் அதிகமாக போடுறவங்க கொஞ்சம் ஒரு 4-5 பேர் சேர்த்து விட்டு அமௌண்ட்டு போடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய குரூப்போட லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போயுமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். சரியா? அதனால் இந்த மாதிரி ஆப்ஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க ஒரு 4 விட்ராவில் பார்த்த உடனே அமௌண்ட் அள்ளி கொட்டிடாதீங்க. இந்த ஆப்ஸை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் அதிகமாக கொஞ்சம் அமௌண்ட்டை போடுங்க. அப்படி நீங்கள் ஒரு அமௌண்ட்டு போடுறீங்கன்னா அது லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லாஸு உங்களுக்கு பேக்கப் எடுக்க தெரியணும். ஸோ அந்தளவுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் பின்னாடி இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கடன் வாங்கி இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும். சரியா? அது கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.